முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா? இப்போ நீங்கள் முட்டை தான் முதல்ல வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, அப்போ அந்த முட்டையை போட்டது ஒரு கோழி தானே, கோழி தானே முதல்ல வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சொன்ன ஆன்சர் தப்புன்னு சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் கோழி தான் முதல்ல வந்துச்சுன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? அந்த கோழியே ஒரு முட்டையிலேருந்து தான் வந்திருக்கும், அப்போ முட்டை தான் முதல்ல வந்துச்சுன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் சொன்னாலும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராகவே இருக்காது. இது ஒரு வகையான கான்ட்ரடிக்ஷன். இதுக்கு பேர் பேரடாக்ஸ். சரி, இப்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி பார்ப்போமா? இப்போ எங்கள் தாத்தா இறந்துட்டாரு. ஒரு பழைய சைக்கிள் ஒன்று விட்டுட்டு போயிட்டார். நான் என்ன பண்ணுறேன், ஹேண்ட்பாரு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, சரி தூக்கி போட்டுட்டு நம்ம வேறு ஹேண்ட்பார் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். டயரு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, சரி தூக்கி போட்டுட்டு வேறு டயர் ஃபிக்ஸ் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்படியே சைக்கிளில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையுமே வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு கழட்டி தூக்கி வீசிட்டு வேறு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹேண்ட்பார் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டயர் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ முதல்ல இருந்த அதே சைக்கிள் தான் இப்போ இருக்க சைக்கிளா? ஏன்னா அதிலிருந்த ஒரு பார்ட்டு கூட இப்போ இல்லை, வேறு பார்ட். அப்போ இதை தாத்தாவோட சைக்கிள்னு சொல்லணுமா, வேற ஒரு சைக்கிள்னு சொல்லணுமா? இப்போ இதுவே என் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கார். நான் இந்த ஹேண்ட்பார் வேலை செய்யலின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிருப்பேன்ல, அதை எடுத்துட்டு, அப்புறம் டயர் வேலை செய்யலின்னு தூக்கி போட்டேன்ல, அதை எடுத்துட்டு, அந்த மாதிரி இதெல்லாம் நான் தூக்கி போட்டணும், எந்த பாட்டெல்லாம் நான் தூக்கி போட்டணும், அந்த எல்லா பார்ட்ஸையும் எடுத்து இன்னொரு புது சைக்கிள் உருவாக்கியிருப்பார். அப்போ அது என் தாத்தா சைக்கிளா, இது என் தாத்தா சைக்கிளா? இதுக்கு பேர் தாங்க இஸ் பேரடாக்ஸ். என்னன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அப்படி நம்மளைய புரியாமல் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் பேரடாக்ஸ். நான் ஒரு 10 சென்டென்ஸ் கொடுக்குறேன், அந்த 10 சென்டென்ஸையுமே படித்து பாருங்கள். எது சுத்தமாக புரிஞ்சுக்க முடியலையோ என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கடைசியில் விஜய் சாரோட ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். விஜய் சார் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அவரோட குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய முதல்ல பிடிச்சிரும். அப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்றதை நீ சொல்லிட்டீன்னா இந்த குழந்தைய நான் விட்டுருவேன், இல்லைனா இந்த குழந்தைய நான் முழுங்கிடுவேன்னு சொல்லிடுச்சு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, புத்திசாலித்தனமா இந்த குழந்தைய நீ விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது அதை தான் அந்த முதல்ல அடுத்து செய்ய போகுதுன்னா கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாரு. அப்போ அந்த முதல்ல அந்த குழந்தைய விட்டுறணும். சரி, இது பொய் அப்படின்னா குழந்தைய விட்டுருன்றது தானே உண்மை. அப்போ குழந்தைய அதை விட்டுறணும். ஏன்னா அடுத்து என்ன செய்ய போகுது, அவர் தப்பாக தானே சொல்லியிருக்காரு, அப்போ குழந்தைய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது தப்புன்னா குழந்தைய விட்டுறணும். ஆக மொத்தம் என்ன முடிவாக இருந்தாலும் கடைசியில் முதல்ல குழந்தைய விட்டுறணும். தளபதிக்கு பேரடாக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் போல். சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு பேரடாக்ஸ் சென்டென்ஸு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.